Grinch, Grinch, Grinch. I don't like it, but I don't avoid it. Hey, I don't like it. I avoid it. I don't like it. I avoid it. But Grinch likes me. I can't avoid. என்னன்னா ரோஸ்ட் போட வேணாம்னு நினைச்சாலுமே ரோஸ்ட் போறதுக்குன்னே கிரிஞ்சு படம் எடுத்து வைக்கிறீங்க. குறிப்பா சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதாவது தெலுங்கு சினிமா வரலாற்றிலேயே இந்திய சினிமா வரலாற்றிலேயே யூடியூப்ல 100 கோடி வியூஸ் போய் சாரிங்க பார்க்கலாம் போகக்கூடாது. இந்திய சினிமா வரலாற்றிலேயே யூடியூப்ல 100 கோடி வியூஸ் போயிருக்கு ஒரு படம். 1 கோடி 2 கோடி இல்ல, 100 கோடி. 100 கோடி. அதுவும் அட்டர் பாக்ஸ் ஆஃபீஸ் ஃப்ளாப் மூவி. அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க தெலுங்குல. அந்த படம் அட்டு ஃப்ளாப்பா இருக்குது. அப்புறம் வந்து ஹிந்தி டப் பண்ணி விட்டுருக்காங்க யூடியூப்ல. அது பார்த்தா 100 கோடி வியூஸ் போயிருக்கு. என்னடா சொல்றீங்க படக்கன்ஸ்? அந்த தெலுங்கான படம் பார்க்கலடா, காட்டு விட்டாங்கடா. நிபுணா உட்காந்து ஃபுல்லா பாத்தீங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி மசாலாஸ் தான் பிடிக்கும் போல. என்னடா அது படம் கிரிஞ்சுன்றாங்களே, யார் டைரக்டர்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம கிளி கொண்டு திறந்து விடுற போயப்பட்டி சீனு தான். ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா, போயப்பட்டி சீனு டைரக்டருக்கான ஏத்த ஆடியன்ஸ் வந்து நார்த் இந்தியால தான் இருக்காங்க. ஸோ அவர் வந்து நார்த் இந்தியா கிளம்பும். சலோ நார்த் இந்தியா. இங்க பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா வந்து ஜானகி நாயக்கா சொல்றதுக்கே 4 நாள் ஆகுது. இது பூரா படம் பேரா வச்சிருப்பீங்க, டிக்கெட் ஆகும் அப்படி சொல்லிப்பாங்கன்னு தெரியல. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு ஏது இருக்குன்ற பத்தி ரோஸ் போய் பார்க்கலாம். இன்டர்வல் தான் போய் சேர்க்கிறேன். ஓராசில போயிடலாம். நான் கலாசாமி. இந்த ஷோ கலாய் கலாசாமி. எடுத்த உடனே ஒரு காலேஜில் ஒரு டேமேஜ் என்ன பண்ணா, அர்ஜுன் ரெட்டி ஒருத்தர் தன்னோட ஒருதலை காதலை வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல அங்க ஒரு பிரச்சனை ஆயிடுது. என்ன தப்பா சொல்ற? வில்லன் வந்து ஹீரோயின் ஃப்ரெண்டை வந்து பிரச்சனை பண்ணிருப்பான். அவன் வந்து ஓப்பனா காலேஜ் முன்னாடியே பண்ணும்போது அது ஹீரோ பார்த்துட்டு தடுக்க வருவார். அவன் என்ன பண்ணிருப்பானா, ஒன் சைடு லவ் பண்ணிருப்பான் போல. லவ் வந்து கொஞ்சம் ரக்கடா, வந்து ரக்கட் பாய் போல. ஆனா நான் பொண்ணுங்களை பார்ப்பேன், பிரச்சனை பண்றவன் தான் ரக்கட் பாய். அர்ஜுன் ரெட்டி ரக்கடா நடந்துட்டான். இதே சீனை அர்ஜுன் ரெட்டி பண்ணா ஆஹா ஓஹோன்னு கை தட்டுறீங்கல்ல. அர்ஜுன் ரெட்டிக்கு இவனும் சேமா? ஆக மொத்தம் இவங்களுக்கு வந்து ஆளுதான் பிரச்சனை, மொத்தம் பண்றது பிரச்சனை இல்லை. சரி, அது டபுள் சைடு லவ், இது ஒன் சைடு இல்ல. முதல்ல லவ் ஒன் சைடு தானே, டபுள் சைடு ஆகும். யார்கிட்ட கால் குத்துற பாஸ்? இது அர்ஜுன் ரெட்டி பார்த்த ரோஸ்ட் இல்ல, ஜானகி நாயக்கா ரோஸ்ட் பாஸ். ஜெய ஜானகி நாயக்கா ரோஸ்ட். அவன் அர்ஜுன் ரெட்டி தான் சொல்றான். நீ வேற ஹீரோ பத்தில வந்து பயங்கர ஃபைட் வந்து சண்டை வந்துருது. ஹீரோ வந்து அடிக்கிறது, ஏகப்பட்ட பேர் வந்து கட்டிக்க முத்திட்டு வந்துடுறாங்க. என்னடா ஹீரோ மாட்டிட்டாரே நினைக்கும் போதுதான் திடீர்னு ஹீரோ காப்பாத்துறதுக்கு 2 பேர் வராங்க. யார் அப்படின்னா வேற யாரும் இல்ல, நம்ம ரம்யகுமார் தான். ஆமா, சோடா பாட்டில், அது பேர் என்ன, ஈட்டியா கட்டை. ஓகே, ஏதோ ஜாலின் த்ரோ மாதிரி ஒரு கட்டையை வச்சுக்கிட்டு சண்டை போறதுக்கு வராங்க. அத்தனை பேர் கடா மாடு மாதிரி இருக்கானுங்க, கையில வந்து கொம்பு சேர்ந்து வச்சிருக்கானுங்க. இவங்க வந்து ஒரு லான்ஸ் கொம்பு எடுத்து வராங்களாமா, அதை பார்த்து பயந்து ஓடுறாங்களாமா. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? போயப்பட்ட சீனு தான். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். அங்கதான் தெரிய வரும் நம்ம ரம்யகுமார் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி டேட். டியூட்ல இருக்கிற டேட் மாதிரி இல்லாம இதுல வெரி ஃப்ரெண்ட்லியா டேடா இருப்பார். டியூட்லயும் ஃப்ரெண்ட்லி டேட் தான். கல்யாணம் தான் ஆர்வத்தில் வந்துடும். எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லி டேட்னா பசங்களோட சேர்ந்துக்கிட்டு மிளகா பஜ்ஜி சாப்பிடுவாரு. இதுதான் முக்கியமா. மிளகா பஜ்ஜி சாப்பிட்றதுலாம் என்ன யாரும் சாப்பிடவே மாட்டாங்களா? மிளகா பஜ்ஜி சாப்பிடுவாங்க. ஒன்னாங்க சரக்கடிப்பாங்களா? நம்ம தலைவன் பண்ணுவோம். என்னையா குடும்பம் இது? 10 பசங்களும் அப்புறம் சேர்ந்துக்கிட்டு நடு வீடு சரக்கடிச்சிட்டு இருக்காடுங்க. ஓகே, இவரு ஊத்தி கொடுத்துட்டு என்ன குடிப்பா குடிட்டு தலைவன் வந்து ஊத்தி கொடுத்துட்டு இருப்பாரு. குடும்பமாயாது குடும்பம், உன்னை சொறி நாய் வந்து புடுங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ குடிக்கவே மாட்டார். அவர் லவ் ஃபெயிலியர் ஆன பிறகுதான் குடிப்பார். குடிக்கிறதே தப்பு. இதுல ஒரு நியாயம் ஒரு கேக்குது. வேட்டையானது எருமை, இதுல என்ன பெருமை? நான் நியாயப்படுத்தல, நான் வந்து நீ விட்டு போட பாயிண்ட்டை நான் வந்து ஆட் ஆன் பண்றேன். இந்த மாதிரி டெய்லி மிளகா பஜ்ஜி நைட்டு சரக்கு அடிச்சுட்டு சாப்பிட்டா அல்சர் தான் வரும். அல்சரு, ஃபேட்டி லிவர் எல்லாம் வரும். இப்போ அடி வாங்கின ஒருத்தன் வந்து வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்பா சொல்லுவாரு, தம்பி நீ வந்து ஃபீல் பண்ணாத, அடிச்சவன் வந்து ஹீரோ இல்ல, திருப்பி அடிச்சவன் தான் ஹீரோ அப்படின்ட்டு. அடிச்சவன் எப்பவுமே ஹீரோ கிடையாது, திரும்ப அடிச்சவன் தான் ஹீரோ. அப்பதான் டவுட், ஓ அப்ப ரம்யகுமார் பையன் ஹீரோ இல்லையா, இவர் தான் ஹீரோவா அப்படின்ட்டு. எங்க இப்படி நம்ம கேட்ட கூடாதுன்றதுக்காக அந்த கேரக்டரை வந்து அங்கேயே கட் பண்ணி தூக்கிட்டானுங்க. உண்மையில அந்த வில்லன் ஆக்டர் நல்லா தான் இருந்தாரு. இந்த ஹீரோ ஆக்டர் நெப்ப ஆக்டர் போலகுது. தலைவன் டான்ஸ் தவிர நடிப்பு வர மாட்டேது, டேலாக் வர மாட்டேங்குது. எக்ஸ்பிரஷன் தான் வேற லெவலு. டேலாக் அது எங்க அம்மா பத்தி பேசதான் பொறுத்துக்கிட்டேன், என் லைஃபை பத்தி பேசதான் ஒருத்துக்கிட்டேன், எங்க அப்பா பத்தி பேசதான் ஒருத்துக்கிட்டேன். ஆனா உன் பொண்ணு லிங்கு சொன்னியடா, அத நான் பொறுத்துக்க மாட்டேன்டா. உன் பொண்ணை பத்தி பேசுற படுறா, அவர் தங்கம்டா அப்படின்ட்டு சண்டைக்கு போயிருப்பாரு தலைவர். டேய்
என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? அது அடிச்சவன் இல்லை ஹீரோ. ஓகே, கூல் பித்து சிங்கு, கோலி சோடா ஃபைட்டு, கடை அடி, இது கேக்கே பிட் எழுதிட்டு வர்றாரு. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. பொதுவாக இந்த மாதிரி படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயினை வந்து ஹீரோ தேடி போவார், இல்லை ஹீரோ நெப்போட்டிசம் கொஞ்சம் பெரிய ஆள் அப்படின்னா வந்து ஹீரோயின் தான் வந்து ஹீரோவை தேடி வரும். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தலைவனை வந்து ஒரு பொண்ணு வந்து ரொம்ப நாளாக வளர்ச்சி போக ட்ரை பண்ணி இருந்திருக்கும். இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களை பற்றி ஆண்கள் பேசலாம் தவறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை வந்து பெண்களே வந்து பெண்களை தப்பாக பேசுறாங்க. பொண்ணுங்க வந்து இதனால் காலேஜுக்கு வந்து ஜீன்ஸ் போட்டு வராங்க, மேக்கப் போட்டு வராங்க. ஏன் அப்படின்னா பசங்க வந்து பார்க்கணுன்றதுக்காக தான் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ காலேஜுக்கு படிக்க வரல, எவனோ உஷார் பண்ணலாம், எவனோ மடக்கலாம், படிச்சு பட்டம் வாங்கன்றது கிடையாது அப்படின்னு நான் சொல்லிங்க. அக்கா தான் சொல்றாங்க. அவரே சொல்றாரா? வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். இந்த காலத்துல லேடி டாக்டரு லேடிஸை வச்சு ஆபாசம் பண்றாங்க. கேட்டா ஆமா நான் டாஸ்டிக் தான் அதெல்லாம் இப்போ அப்படின்றாங்க. படத்துல பார்த்தீங்கன்னா வந்து லவ்வபிள் ஹீரோ, ஃப்ரெண்ட்லி டேட், அவரை வந்து லவ் பண்ணி உஷார் பண்றதுக்கு ஒரு ஹீரோயின். வாழ்க்கை நம்ம சுமூகமா போயிட்டு இருக்கு. படத்துல வில்லன் யார் நினைக்கும் பொழுதுதான் அங்கதான் என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம சோ கருணாகரன் வில்லன், ஜோக்கர் வில்லன். ஜெகபதி பாபு இல்லாம ஒரு தெலுங்கு படம் தான் ஜோக்கர் பண்ணல, கார்பரேட் வில்லன். வந்து எல்லா படத்துலயும் வந்து கோட்டை போட்டுக்கிட்டு கார்பரேட் வில்லன் காமெடி பண்ணிட்டு போவார் இல்லையா, இதுலயும் வந்து அதான் பண்றாரு. காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன். உண்மையா தான் படத்தை நடிச்சு நல்லா நடிச்சா தெரியுமா, ஜெகபதி பாபு தான். அது வேற வாயி, இது நார வாய். என்ன இத்தனை நாள் வந்து கார்பரேட்லாம் அந்த ஒரு இந்த படத்துல வந்து டூடுலாம் மாட்டாரு. தலைவனுக்கு வந்து உசுரை விட கௌரவம் தான் முக்கியம். கேட்டுச்சா கண்ணு, நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் ஓகே. இது எந்த அளவுக்கு தலைவனோட கௌரவம் போவோம் அப்படின்னா தலைவனுக்கு வந்து ரெண்டு பசங்க, ஒன்னு பொண்ணு ஒன்னு பையன். ரெண்டு பேரையுமே கௌரவம்ன்ற பேர்ல வாங்கி வைப்பான் தலைவன். அது எப்படின்னு இப்ப சொல்றேன். பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ண பிளான் பண்ணிருப்பாங்க. இவர மாதிரி ஒரு கார்பரேட் ஆள் ஒருத்தன் வைப்பான். அவனோட ஒரே பையனை வந்து கட்டிட்டு பிளான் பண்ணிருப்பாங்க. அவன் என்ன பண்ணிருப்பான், பொண்ணு கொடுக்குறாங்க இல்லையா, அப்படியே பாஸ்ட் எல்லாம் பார்க்க கூடாது, ப்ரெசென்ட் தான் பார்க்கணும்ட்டு ஒழுங்கா வாழ்றதை விட்டுவிட்டு அவன் யாரை லவ் பண்ணா யாரை பிரேக்கப் பண்ணான்ட்டு ஆராய்ச்சி பண்ணிருப்பான். ஆராய்ச்சி பண்ணதை அந்த பொண்ணுகிட்ட கேட்டா பரவாயில்ல, அதை போட்டோ எடுத்து வந்து அப்பங்கிட்டே காமிச்சிருப்பான். இவரே ஆடு காப்பிடணும் சும்மா இருப்பாரா, கல்யாண மாப்பிள்ள க்ளோஸ். சரி என் பொண்ணு போய் தப்பா பேசிட்டான்ப்பா, காலி பண்ணிட்டானா, ஓகே போயிட்டு பொண்ணுகிட்ட கேட்டிருப்பாரு. அது சொல்லியிருக்கோம், இல்லப்பா நான் அடி பிரேக்கப் பண்ணிட்டேன், எனக்கு அடி தெரியும் நீங்க வந்து பணக்கார மாப்பிள்ள தான் கட்டி வைப்பீங்கன்ட்டு, அதனால வந்து உஷாரா வந்து யூஸ் பண்ணி துரத்தி விட்டோம்ப்பா அது அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் வந்து ஜாலியா பேசுறது அந்த பொண்ணு. இல்லை எனக்கு கௌரவம் தான் முக்கியட்டு அந்த பொண்ணையும் போட்டு தள்ளி விட்டு பொண்ணை கிஸ் அடிச்சவனை வாயில சுட்டு பிசாக்கிட்டு இருப்பாங்க. பெண்ணாவும் இங்கதான் வந்து இன்னொரு புது வில்லன் ஒருத்தரிக்கான். இவன் யாரை பார்த்தா வந்து டாஸ்மார்க் இல்லை, எல்லாம் வந்து அசிங்கமா பாக்குறாங்க, டாஸ்மார்க் இல்லன்ட்டு. அதனால வந்து நான் வந்து பாலம் பிரிட்ஜ் எல்லாம் கட்டி கார்பரேட் எல்லாம் மாறணும்னு ட்ரை பண்ணிருப்பான். பட் என்ன பண்றது, படத்துக்கு கார்பரேட் நம்ம ஜெகதி பாபு தான். அவர் சும்மா இருப்பாரா, என் இடத்துக்கே நீ வர பாக்குறியான்ட்டு இவனை காலி பண்ண அவரு ட்ரை பண்ணுவாரு. எப்படி ஜெகதி பாபுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனோ, அந்த டாஸ்மார்க் வில்லனுக்கு வந்து ரெண்டு தம்பிங்க. இவன் என்ன பண்ணிருப்பாங்க, ஒருத்தவனை வந்து முதுகு உடச்சு அமுச்சு விட்டுருவாங்க. இவன் என்ன பண்ண, என் பையன் முதுகே உடைக்கிறியா, உன் பையனை மட்டை ஆக்குறண்டா அப்படின்னு பிளான் போட்டிருப்பான். இது கல்யாணம் ஹீரோனுக்கு ஒரு கனெக்ஷன் ஆகி கல்யாணம் பண்ணிக்க போயிருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவாரு, ஓகே பொண்ணு போலான்னு போகும் பொழுது நீ கார்பரேட்லாம் இருக்கலாம்ப்பா, நீ வந்து பெரிய பணக்காரனா இருக்கலாம்ப்பா, ஆனா அவங்க அப்பா ஒரு குடிகார குடும்பத்துக்கு எப்படிப்பா கொடுக்கறதுட்டு அசிங்கப்படுத்தி அமைச்சுவாரு அந்த கலெக்டர் அப்பா. கார்பரேட் என்ன பேர் வைக்கிற நீ, அதான் இப்போ ஓகே. இந்த தண்ணி குடிக்கிற சீனை மட்டும் தனியா கட் பண்ணி போடுங்க எடிட்டர்ஸ். அது தண்ணிக்கு பதிலாக கேம்பா கொடுத்து. கேம்பா ஏகே ஃபேன் அடி. நான் ஏகே ஃபேன் இல்லையே, நான் வந்து ஒரு பயங்கரமான தளபதி ஃபேன்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும். கமெண்ட் வேற பண்றாங்க, when it comes தளபதி ஐ மிஸ்ஸஸ் கேகே அப்படின்ட்டு. ஓகே அதுக்குப்பா ஆளுங்கச்சு வேற இல்லை நீங்க அப்பவே அடிச்சுட்டேன், நான் உன்னை பிரேக்கப் பண்றேன் போடா அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து பிரேக்கப் பண்றேன் ஹீரோ. அப்படி சொல்லவே சொல்லாது, நீ படம் பார்த்தே இல்லையா? எங்க அப்பாவே சொல்லிட்டாரு, இனிமே நம்ம லவ் பண்ண வேணாம், நீ இப்படி வந்தா நான் செத்து போயிடுவேன் அப்படி சொல்லிடும். இப்ப ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம், அதான் சொன்னேன். எங்க அப்பாவை பத்தி பேசினதுக்கு அப்புறம் உன் கூட நான் இன்னும் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். பிரேக்கப். அப்பா வேணாம் சொல்றது தெரியல, பெண்ணை அளவுக்கு லவ் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணிருக்கணும், அப்பனை கேட லவ் பண்ண எல்லாம் பண்ணுவாளுங்க. கடைசி கல்யாணம் வரும்போது அங்க அப்பா கிடக்கணும், அம்மா யாரும் வாழுங்க. அதான் 2 வருஷம் பெருசா 20 வருஷம் பெருசான்னு கேட்கும் போது தெரிஞ்சிருக்கும்.
2 வருஷமா 20 வருஷமா பிரச்சனைல வந்து ஹீரோ வெட்டி விட்டுருக்கேன் ஹீரோயின். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஹீரோ வந்து வழக்கம் போல சரக்கு அடிச்சுக்கிட்டு வாழ்வே மாயம்னு சுத்திக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் சொல்லுவாங்க இல்ல பையன் இங்கேயா இருந்தா வந்து நம்ம நைட்ல பண்றத பையன் பகல் ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்கியா, இப்படியே பண்ணிட்டு இருந்தானா பையனுக்கு வந்து உடம்பு சத்தெல்லாம் குறைஞ்சி தப்பாக்குதுண்ணா. பையன் உடம்பு பாழா போயிடும். வா சட்டம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்லையா சரக்கு அடித்து பேச தப்பா எடுத்துக்காதீங்க. சப்புன்னு போயிடுச்சே. வேற ஊருக்கு அமுச்சு வைப்பாங்க. வேற ஊருக்கு அமுச்சு வச்ச உடனே திடீர்னு ஹீரோயின் என்ட்ரி. அது செகண்ட் ஹீரோயின் என்ட்ரி. தெரியும்டா போயப்பட்டி சீனு நீ படம் எடுத்தாலே 2 ஹீரோயின் இல்லாம பாடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். படத்துல கதை இருக்கா இல்லையோ தலையை காட்டுறதுக்கா ஹீரோயின் வைப்பேன் எனக்கு தெரியும். அந்த ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு புதிய டெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. எக்ஸ்பீரிமெண்ட் இப்படிதான். ஏன் நம்பருக்கு போன் பண்ணா திரும்பி பார்க்க போறான். ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு டான்ஸ் எல்லாம் வைப்பாங்க. எல்லாம் ஆன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ரோஸ் விக்கெட் எப்படா கீழே விழும் தானே அப்பதான் கண்டுபிடிப்பாங்க இவனுக்கு பிரேக்கப் இருக்கு, அதான் அவன் நம்மள பார்க்கல, அப்ப அவன் தான் நம்ம தேடி வந்தாலுன்ட்டு கண்டுபிடிப்பாங்க. இது என்ன ஆராய்ச்சி இது? அவன் போன் நம்பருக்கு போன் பண்ணா திரும்பி பார்த்துக்க போறான். இதுக்கு இப்படிதான் அவன் ஆராய்ச்சி பண்ணணுமா? என்னது இது? அழகாதனடா இருக்கு. இப்ப தலைவன் வந்து சுவாகமா போயிட்டு இருக்கும் பொழுது நான் நினைச்சிட்டு இருந்தேன் பையனை கட் பண்ணி விட்டு புதிய ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. இது கனெக்ஷன் மாதிரி தான் பண்றேன். இப்படிதான் பண்ணுவாங்க. ஓகே பண்ணி விட்டுருவாங்க நினைச்சேன். பட் அப்படி பண்ணல. திடீர்னு பார்த்தா ஒரு வண்டி பறக்குது. எவன்டா உள்ள இருக்குதுன்னு பார்த்தா தலைவனோட இந்த நிலைமைக்கு காரணமான மாமனார் தான் உள்ள இருப்பான். இதுக்காக அவன் சந்தோஷப்படான்னு பார்த்தா தலைவன் அதிர்ச்சி அடிவாரு. திடீர்னு பார்த்தா இன்னொரு வண்டி டமால்னு விழும். அதுக்குள்ள இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம காப்பாட்டு ஜெகதி பாபு. வாங்க நீங்க வந்தாதானே கலகலன்னு இருக்கும். தம்பி எங்க பையனை கொண்டுட்டாங்கப்பா, என் மருமகளை தூக்கிட்டு போக பாக்குறாங்கப்பா அப்படின்ட்டு தலைவன் வந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பான். காப்பாட்டு ஜெகதி பாபு. யாரா அந்த மருமகன் பார்த்தா வேற யாரும் இல்ல, அதுதான் நம்ம முதல் ஹீரோயின். தலைவன் சரக்கடிச்சு சுத்திக்கிட்ட காலத்துல ஹீரோயின் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி ஜலையாந்து கேட்க போல. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. தெரியும் நினைச்சேன் 2 வருஷமா 20 வருஷமா சொல்லும் போதே தெரியும் இப்படிதான் ஆகும் அப்படின்ட்டு. போயப்பட்ட சீனு கரெக்டா தான் வச்சிருக்கேன். என்ன மனுஷன் இப்ப என்ன ஆச்சுன்னா வந்து இந்த குடியார வில்லன் இருப்பான் இல்லையா, டாஸ்மார்க் வில்லன், அவன் தம்பியோடைய முதுகு உடச்சதுனால இவங்க பையனை வந்து போட்டு தள்ளி இருப்பான். கல்யாண மேடையிலேயே இருக்கின்ற தருணத்திலேயே தாலி கட்டும் பொழுதே வந்து காலி பண்ணிட்டு இருப்பான் இந்த குடியார வில்லன். இதுக்கப்புறம் நான் அந்த குடும்பத்தை காலி பண்ண ட்ரை பண்ணிருப்பான். அப்போதான் ஹீரோ வந்து புதுசா ஒரு அவதாரம் எடுப்பாரு. அந்த அவதாரம் பேர் தான் கேப்டன் அமெரிக்கா. எது நாகார்ஜுனாவா? யாரா கிரானைட் இருந்தா தூக்கி போடுங்கடா. கிரனேடா வெடிவு அறுபட்டு தான் போட்டோம். கார் கதவு இருக்குங்க, அதை கட் பண்ணி தலையை வந்து ஏதோ ஷீல்டு மாதிரி சுடுன்னு போயிட்டு இருப்பாரு. ஏன் காரணம் சொல்லலாம், அதுக்கு வந்து ஓட்ட விண்டோ இருக்குல்ல அதை சொல்லலாம். அங்கெல்லாம் சுடவே மாட்டானுங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. தலையை வந்து கேப்டன் அமெரிக்கா மாதிரி அப்படி போயிட்டு இருந்திருப்பாரு. கீழே காலை பார்த்து சுடுறா சார், அப்படி சுட்டா அவர் மேல போட்டோம் சார். அப்பதான் தலைவன் தெரிய வரும் அந்த மருமக வேற யாரும் இல்லப்பா, நம்ம ஹீரோயின் தாப்பா அப்படின்னு தெரிஞ்ச உடனே தலைவன் அதிர்ச்சி இருக்கும் பொழுது திடீர்னு சுட்டு கிளம்பிடுவானே வில்லனுங்க. ஆண்டா ஆனா சுட்டிங்கல்ல தீங்கி போக வேண்டியது இல்ல செத்தாலும் பரவாயில்ல அடுத்த விட்டு பாத்துக்கிறோட்டு அங்கேயும் எஸ்கேப் போயிட்டு இருப்பானே வில்லனுங்க. யாரா இவனுங்க எங்கிருந்தா வந்துக்கிறானுங்க? சரி ஓகே சுட்டாங்க நேரத்தில் செத்து போயிடுவான்னு பார்த்தா தலைவன் அடுத்த ஷாட்லயே வந்து பேண்டேஜ் போட்டு நான் வெளியே வந்துரு. இப்போ வந்து என்ன பிரச்சனைனா ஜெகதி பாபுக்கு வந்து குடும்ப கௌரவம் முக்கியம். என்ன இருந்தாலும் வந்து ஹீரோயின் நம்ம வீட்டு மருமகள் ஆயிட்டா. அவ வந்து காலம் பூரா கண்ணி கழியாம என்ன பேசுற? அவன் தாய் கழிச்சது போட அப்புறம் பண்றது ஓகே நம்ம கூட இருந்துடல அப்படின்னு பிளான் போட்டிருப்பான். அவரோட ஹார்ட் அட்டாக் பாக்குறீங்க, ஆனா ஏன் ஹார்ட் பார்க்க மாட்டேங்கிறீங்களே? பட் ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேல ஒரு காட்சி, நீங்க இருந்தா கஷ்டப்படுவேன் என் கூட ஜாலியா இருக்கலாம் அப்படின்ட்டு கூட்டு போய் ட்ரை பண்ணி இருப்பாரு. அப்பதான் வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம வந்து யாகம் வளர்க்கலாம்னு கூட்டு போவாங்க. அந்த ஜெகபதி பாபுவோட தங்கச்சி ஊர்ல இருந்து வந்து அது வில்லன் கூட டீலிங் பேசியிருக்கோம். இந்த மாதிரி அந்த பொண்ணு மட்டும் தான் உனக்கு வேணும், அது கொண்டு வந்துடுறேன், என் அண்ணன் ஃபேமிலி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு பிளான் பண்ணி கூட்டிட்டுலாம் போயிடும். அங்கேயும் வந்து ஹீரோ காப்பாத்திடுவார். அதான் பீச் ஃபைட் சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும், அந்த இடம் சூப்பரா இருக்கும். பீச்சில் இந்த மாதிரி 100க்கெல்லாம் ஆளுங்க வருவாங்க. இவர் ஒத்த ஆளு வராங்கன்னா தெரியாது. அதான் திடீர் அந்த கேம்ல நீங்க போன ஸ்பானே வராம தெரியுமா திடீர்னு வட்ட இருப்பாடுங்க. அதுவும் அவ்வளோ அந்த பீச்சில் மணல்ல கோட்டை போட்டு விடுவானுங்க கத்தி எடுத்துட்டான். இது மேட்ல நீ தானே இது நல்லா எனக்கு தெரியும். ஆனா எனக்கு இன்னொன்று புரியவே இல்லை, அது எதுக்கு சரத்குமாரா ஒரு பையனை வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு வருவாங்க? அது சாங்கியம் பண்ணுவாங்க. அவங்க நீ எதுக்கு வர? அந்த வேஷ்டி விளம்பரத்துல வர மாதிரியே வருவோம். நான் நினைச்சேன் நான் பண்ணுவாங்க ஈட கூட நடந்து வருவாங்க. அந்த ஷாட்ல ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னா அப்படியே நம்ம காளியா வெட்டிகள் தான். காலையில இல்ல காளியா வெட்டிகள். பாஸ் காளியா வெட்டி தான் பிராஸ் போட்டிருப்பா. திருத்தம் பெயர் மாற்றப்பட்டுள்ளது.
பண்ணா தனியா இருக்கும் போது தான் வந்து சவட விட மாட்டேன். கூட எங்க அப்பனுங்க தம்பி அண்ணனும் இருக்கான். இப்ப கூடடா சவடான்ட்டு இனிமே வீட்டு மருமக இல்லடா என் பொண்டாடி தாண்டி ஈத்துட்டு போயிருவா ஹீரோயின். இப்ப என்ன அவன் ஜெகதி பாபுக்கு இது பண்ண தோணாது. ஆடி கவர்மெண்ட் பொண்ணையும் போட்டலையாச்சு பையனையும் பறி கொடுத்தாச்சு. இப்ப யாரா காலி பண்ணலான்னு பார்த்தா கூட சிப்ளிங்ஸ் தான். ஒன்று தங்கச்சி இன்னொன்னு தம்பி 2 பேரும் கொல்ல முடியாதுக்காக தலைவன் வந்து யாரா காலி பண்ணா குடும்பத்துல பார்த்துட்டு இருப்பாரு. இப்பதான் வந்து 3வது புது வில்லா வருவாரு. யாரா பண்ணா அந்த மினிஸ்டர். அதாவது ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க தெரியுமா, அந்த கட்டை அடிச்சாங்களே அந்த வில்லன் இப்பதான் வருவான். ஓகே வந்துட்டு நான் சொல்லுவான், தம்பி அவனை கொல்லணும் உனக்கு வெறி, உன்னை கொல்லணும் அவனுக்கு வெறி. ஏன் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி கூடாது? அந்த மாதிரி வந்து நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோ வழி கூடாதுன்னு ஐடியா கொடுத்துட்டு போயிருப்பான். அது இல்ல உன் பையனை கொண்டாந்து இவன் இருக்கிற ஒரே பையன் கொண்டு விட்டான். அவனை காலி பண்றதை விட்டு அவன் கூட சேர்ந்துக்கிட்டு ஹீரோனை காலி பண்ணி பிளான் பண்ணிட்டு பாடுங்க. உண்மையிலேயே ஜோக்கர் தாங்க. இந்தாங்க வச்சுங்க ஜோக்கர் பாஸ், நீங்களே போட்டுங்க. மாப்ள யூ டிராப்ட் திஸ் டா மாட்டிக்க. ஐயோ இந்த ஹாஸ்பிட்டல் ஃபைட் இருக்கு ரொம்ப அனானமஸா இருக்கும். நான் உன் வீட்டில் ஒரு நல்லது விஷயம் வந்திருக்கோம். எல்லாம் டான்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க. சேத்துல டான்ஸ் ஆகிட்டு இருப்பேன். சேத்துல என்னடா டான்ஸ் இது? சேத்துல டான்ஸ் ஆகுதுன்னா ஒன்று வயல டான்ஸ் ஆனால் பரவாயில்ல. ரோடு போடாம ரோடு குண்ணி குழிமா இருந்திருக்கும். அதுக்குள்ள ஜகா டான்ஸ் ஆகிட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலி கேக்கு வருத்தம் அவங்க சேத்துல டான்ஸ் ஆடினது இல்லை, கூட கேத்ரின் இருக்கும் அது கூட ஆடினது தான். போயப்பட்டு சீடு என்னடா பண்ணி வச்சிருக்கேன். அவன் கிடக்குறான் இது நல்லா இருக்கு. இப்ப என்ன சரத்குமார புட்டாங்க. சரத்குமார் உசுருக்கு போயிட்டு இருப்பாரு. இப்ப வந்து ஆபரேஷன் பண்ண கூட்டு போயிங்க. அப்பதான் தெரிய வரும் வந்தது வந்து டுபாகர் ஆளுங்க. ரஜமான் டாக்டர் வந்து போட்டாவும் சலாம் சாட போயிருக்காரு அப்படின்ட்டு. தம்பி கட்டிங் போட்டு வர கேப்ல கப்பா கட் போட்டாங்கப்பா அப்படின்னு தெரிய வந்து விடா போடுவாங்க. ஸ்ட்ரெச்சரை தட்டு போவானுங்க. ஸ்ட்ரெச்சரை தட்டு போனோடனே சீக்கிரம் போயிடுவான். 2 பேரும் கடாமடமா இருப்பானுங்க. ஓடுவானுங்க. சரத்குமார கட்டியே பிடிக்க முடியாது. இமைக்கும் நேரத்தில் கம்பி நீட்டி விட்டா இந்த கேம்லாம் வந்து எட்டி பாப்பா தெரியுமா? அதை மாதிரி திரும்ப எட்டி பண்ணுங்க. பத்தாங்க இருக்க மாட்டானுங்க. இருக்க மாட்டானுங்க. 2 கடம்பளம் ஒன்னா பண்ணா பரவாயில்ல. தனித்தனியா போய் கண்டுபிடிக்க முடியாது. இப்ப என்ன இல்லனுங்க, ஓகே அடி ஒருத்தன் தர 2 பேர் தலை விடுறேன்ட்டு அண்ணன் சுட்டு போயிடுவானுங்க. சுடுபட்ட அண்ணனா போனா டம்மானு மேல கீழே விழுந்துருவான். இப்ப நாம திரும்பி பார்த்தா அவங்க அண்ணன் இருக்க மாட்டான். திரும்பி பார்த்தேன் ஆள் அங்க இல்ல. இப்ப 2 பாடி எங்கடா தெருவிட்டு ஹீரோ வந்து எங்க தேடுவாரு. கடைசியில பார்த்தா மார்ஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க. செத்துறாங்க 2 பேர் நினைக்கும் போதா 2 பேருக்கு உசுர் இருப்பானுங்க. ஏண்டா அது ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் சேர்த்து விடுவான்னு பார்த்தா நிறைய உட்காந்து கண்ணு கட்டுக்கிட்டு இருப்பான். உங்களை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. அவன் சாவேடா டே சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போடா. உங்களுக்கே கடுப்பாயிரும். இல்லைங்களா போடுங்க. அது சொட்டாங்கல் இருப்பாரு. சொட்டாங்கல் தள்ள குங்குமத்தை காய்ச்சி தள்ள குத்திட்டு அடிபட்டதுக்கு ஏதாவது காய்ச்சல் குங்குமத்தை கரைச்சி தள்ள ஊத்திட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டு இருப்பாடுங்க. ஆனா சொட்டை பையல குங்குமம் ஊத்துறாடுங்க. போய் காப்பாத்த கேட்டா ஹீரோ தான் காப்பாத்துறோம் அப்படின்ட்டு ஹீரோ கிட்டவும் சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம குங்குமத்தை தள்ள ஊத்த சொட்டை தம்பி நான் இங்க கெஸ்ட்பா. இப்ப நான் வந்து ஹீரோயின் இருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோயின் அப்பா 2 பேரும் போட்டு தான் இருப்பாங்க. ஹீரோயின் அப்பா வந்து ப்ளீஸ் என் பொண்ணை கொண்டுடாதீங்க, வேண்டாம் அவளை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படி சொல்ல. இந்த பொண்ணு உஷாரா சொல்லும். அந்த பொண்ணு கிட்ட போய் கேட்பாங்க இப்ப என்ன பண்ணட்டும். என்ன எங்க அப்பாவையும் கொண்டுடுங்க, ஹீரோவை விட்டுடுங்க அப்படி பாதுகாத்தி நான் உன்னை காப்பாத்த பார்த்தா என்ன கொல்ல பாக்குறியே, ஒண்ணும் கூட பார்க்க மாட்டேன், உயிரோட வச்சு சமாதி பண்ணிடுவேன் அப்படின்னு அப்பா ஃபீல் பண்ணா ஹீரோட என்ட்ரி. ஹீரோ தனியா வந்தா பரவாயில்ல, 2 டெட் பாடி ஈத்துட்டு வருவாரு. அது பார்க்கவே தெரிஞ்சுது. 2 பக்கம் செச்சர் எடுத்துக்கிட்டு ஈத்துட்டு வருவாரு. ஓகேவா அவனுங்களே அன்னைக்கு ஆயிப்பாங்க. அங்கே டெட் பாடியை கொண்டு வந்துக்கிட்டு கூட்டு வந்து டாக்டர் சும்மா இருக்க மாட்டாரு. இந்த பக்கம் இந்த செச்சரை தூப்பாங்க தெரியுமா, அந்த பக்கம் திரும்பிட்டு இருப்பான். அப்பதான் தெரிய வரும் 2 பேரும் பாடி ஆகல உசுதா இருக்கானுங்க. துப்பாக்கில சுட்டோட ஆபரேஷன் பண்ணி கூகுளஸ் பாட்டி அதை விட்டு இது கூட பரவாயில்லைங்க. அப்பதான் ஒரு சுட்டு இருப்பாங்க. 2 பாடி சுட்டு வாழ்ந்து விழுந்திருப்பான். ஆனா அவன் பார்த்தா பைக்ல இருந்து வந்த மாதிரி வந்து போயிட்டு இருப்பான். இப்ப நான் அவன் டாஸ்க் மார்க்ல தான் கெட்டவன், அவனை போட்டுலாம் போட்டுருவாங்க. ஜெகதேவ என்ன பண்றதுன்னு கேட்டா போன தெலுங்கு படத்துலையும் ஜெகதேவ கொலை பண்ணணும், இன்னும் படத்துலையும் கொலை பண்ணணும், எல்லா படத்துலையும் காலியப்பா நடக்காதுன்றதுக்காக நீயே செத்துருப்ப அப்படின்ட்டு தலையோட மேனேஜ் பண்ணி அவரே சாக வச்சிருவாங்க. உங்களே வாங்கின காசுக்கு வந்து உண்மையா வேலை பார்த்து தலைவன் மட்டும்தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 வில்லாம் காலி, எல்லாரும் காலி. நெஞ்சில குண்டடி வாங்கின 2 எருமை கடாவும் ஏஞ்சி நடந்து வருவானுங்க. அப்புறம் ஃபேமிலிஸ் எல்லாரும் ஒளிஞ்சிட்டு இருந்தவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஆமா இவங்க எங்க வந்தானுங்க இப்போ யோசிக்கிறானோ வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து சரத்குமார் கேட்பாரு அந்த ஹீரோயின் கிட்ட கல்யாண பத்திரிக்கையில பேர்ல என்னமா போடணும் அப்படி கேட்டோன்னே. எது அப்ப இவ்வளவு பேரே தெரியாது, நல்ல குடும்பம்டா. வீட்டுக்கு ஒருத்தி வரா, அவ பேரு கூட தெரியாது, என்னது இது. அப்போ சொல்லுவாங்க அவங்க ஜானகி அப்படி சொல்லிட்டு. அப்புறம் அவர் சொல்லுவாரு ஜெய ஜானகி நாயக்கா அப்படி சொல்லுவாரு. டைட்டில வந்து ரிவீல் பண்றாராமா, டைட்டில் சொல்லிட்டாராமா. அப்பா சாமி இங்கே படத்தை வந்து பிகின் சீன்ஸ்லாம் போட்டு படத்தை முடிக்கிறாங்க.
ஐயா போயப்பட்டு சீனு நிஜமா நீ இருக்க வேண்டிய இடம் தெலுங்கு சினிமாவே இல்ல. நீ தெலுங்கு சினிமால இருந்து இப்படி வாழ்நாளை வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. மும்பைக்கு ட்ரெயின் பிடிச்சி போனேன் அப்படின்னா அங்க கரண் ஜோகர் அப்படின்னு 3 மொக்கப்பையன் தான் இருப்பாங்க. அவங்களாம் அடிச்சு பக்கத்துல படுக்க போட்டு நீ டேரக்டரா உட்காந்து வண்டி ஓட்டு அப்படின்ற யூடியூப்லயே வந்து 100 கோடி பேர் பார்த்துருக்கானுங்க. ஆளுக்கு ₹1 போட்டா கூட 100 கோடி ரூபாய், ஆளுக்கு ₹10 போட்டா கூட 1000 கோடி கிட்ட ஆடி வருதியா. சோ வந்து நீ தான் வந்து அடுத்த கரண் ஜோகரா ராஜமௌலி. கரண் ஜோகரா இது படம் பிளாப்பா வருதுயா. நீ தான் அடுத்த ராஜமௌலின்ட்டு எல்லாம் வந்து நாங்க போஸ்ட் ஒட்டிக்கிறோம். தேசி அந்த பக்கம் ஓடி போயிரு. ஓகே இந்த பக்கம் வராது. இல்ல எனக்கு கேளுனா எப்படி எனக்கு புரியல. இந்த படமும் பிளாப்பு தான். தாய்வார்த்த பெரும்பாலான படம் பிளாப்பு தான். எல்லா படமும் வந்து அதிகமான பட்ஜெட் படம். எப்படி தாயம் பிளாப் மேல பிளாப் கொடுத்தோம். தொடர்ந்து தாயனுக்கு படம் கிடைக்குதுன்னு தெரியல. பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் டேட் தராங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் ப்ரோஸ் போட்ட பெரும்பாலும் தெலுங்கு படம் பாத்தீங்க அப்படின்னா தாயோட படம் தான். உண்மையிலே தலைவன் வாழ்க நிறைய படம் எடுங்க. அவங்க ரோஸ் போட்டது கண்டு கொடுங்க. இதோட விடைபெறுகிறேன் உங்கள் KK மற்றும் மிஸ்ஸஸ் KK. போயிட்டு வரோம். பாய் பாய். சும்மா போதேன் லைக் போட்டு போங்க.